ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வந்து சாட்டர்டே எடுத்த விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான் இது. நம்ம 3 kg மீனுக்கு வந்து இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போதும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே வந்து சால்ட் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா வந்து 4 டேபிள் ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது வந்து 3 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் நல்லா கலர் தரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து அப்ளை பண்ண வேண்டியது தான். அந்த மார்க்கெட்டில் வந்து ஃபிஷ் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சின்ன சின்ன ஃபிஷ் எடுத்தால் மட்டும்தான் க்ளீனிங் கிடையாது, மற்ற ஃபிஷ் எல்லாமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் இங்கே என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெரிய மீனுக்கு மட்டும் கோடு மட்டும் போட்டு விட்டுட்டேன். ஃப்ரை ஆனால் நல்லா மசாலா பிடிக்கணுன்றதுக்காக கோடு மட்டும் போட்டு விட்டேன். மற்றபடி இதே மாதிரி எல்லா மீனுக்குமே மசாலா தருவிட்டேன். நான் செஞ்ச மசாலா வந்து 2.5 kgக்கு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து அதில் ஒரு 8 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா என் பையன் வந்து காரமே சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்கு தனியாக வந்து KFC சிக்கன் மாதிரி நான் வந்து ஃபிஷ் வந்து வறுத்து கொடுத்துருவேன். அது என் பொண்ணுமே சாப்பிடும், என் பையனும் சாப்பிடுவாங்க. அதனால் சொல்லிட்டு அதை நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். அதை நான் தனி விலாகில் போடுறேன். இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் மசாலா ஆட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இந்த மீனில் வந்து ஒரு 2 மீன், அதில் ஒரு 2 மீன் மட்டும் எடுத்து எங்களுக்கு நாங்கள் அப்போதைக்கு பொரித்து சாப்பிடும்போது எடுத்துக்கிட்டோம். மற்ற எல்லா மீனுமே வந்து கம்ப்ளீட்டாக மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நம்ம உண்மையாலுமே ஃபிஷ்ஷு வாங்கி அப்போ க்ளீன் பண்ணி அப்போ சமைச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதோட கிடைக்காத பட்சத்தில், இல்லை இப்போது எங்களால் அடிக்கடி போய் வாங்க முடியாது, இப்போ எனக்கு 2 கிட் இருக்குது, நான் அந்த 2 கிட்டையும் எனக்கு தூக்கிட்டு போய் ஃபிஷ் மார்க்கெட்டில் நின்று வாங்க முடியாது, அந்த மாதிரி சில சமயத்தில் தான் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஹஸ்பண்டுமே ஒர்க் போகிறதுனால நம்ம கூப்பிட்ட நேரத்துக்குலாம் அவங்க வர முடியாது. அதனால் 1 வீக் தேவையானது நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி பிளான் போட்டு சாட்டர்டே சண்டே இப்படி பண்ணிடுவோம். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட டெய்லி அப்டேட்ஸை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.